தமிழ்ல மரு, பட் இங்கிலீஷ்ல வார்ட், ஸ்கின் டேக், டிபிஎன்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விதவிதமான ஒரு ஷேப்லையும் ஸ்ட்ரக்சர்லையும் இருக்கிறது தான் நம்ம பொதுவாக மருன்னு சொல்கிறோம். இன்னைக்கு இந்த மூணுமே என்னதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஹாய், I'm Dr. Radha Subramanian, consultant dermatologist, Spade Skin and Aesthetics. மரு அப்படிங்கிற காமனா சொல்ற இந்த தமிழ் வேர்ட் வந்துட்டு நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸ்ல 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ், 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், 3 டிஃப்ரெண்ட் இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேட்டஸோட கேரி ஆன் ஆகுது. என்னது இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேட்டஸா? யா, போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. நம்பர் 1, ஸ்கின் டேக். ஸ்கின் டேக் ரொம்ப காமனா நிறைய பேர் பார்த்துட்டோம். நிறைய பேர் கழுத்துல இருக்கிறது, சில பேர் தொடசந்தில் இருக்கும், சில பேருக்கு அண்டர் ஆர்ம்ஸ்ல இருக்கும். விதவிதமான சைஸ்ல, விதவிதமான ஷேப்ல, விதவிதமான சர்ஃபேஸ்ல நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகும். யூஸ்வலா இது வந்துட்டு மோஸ்ட் காமன் இன் ஒரு மேல்ல தான் இருக்கும். பட் ஃபீமேல்ஸ்ல வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறமா, போஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு அப்புறமாவோ இல்லாட்டி நிறைய வெயிட் கெயின் ஆகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப காமனா நம்ம ப்ரெசென்ட் ஆகும். நம்ம காமனா அசோசியேட் பண்ற காசஸ் வந்துட்டு செயின் போட்டேன், நல்லா வந்துட்டு உரசறதுனால வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப காமன் ஃப்ரிக்ஷனலால வர ஸ்கின் டேக் இருக்குதான். பட் அந்த ஸ்கின் டேக் அந்த இடத்துல அந்த செயின் போட்டு உரசி தான் வரணுங்கிறது கிடையாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்களோட வெயிட் கெயின் ஆகிறதுனால வர ஸ்கின் டேக். ஸ்கின் டேகுக்கும் உங்களோட வெயிட் கெயினுக்கும் சம்பந்தம் நிறைய இருக்கு. நீங்க வெயிட் கெயின் ஆகும் போதோ இல்லாட்டி உங்களோட உடம்புல இருக்கிற ஹார்மோனல் ஸ்டேட்டஸ் மாறும் போதோ உடம்புக்குள்ளார இருக்கிற ஆண்ட்ரோஜன்ஸ் ஜாஸ்தி ஆகும். அதனால ஒரு growth ஃபேக்டர், இன்சுலின் மாதிரி இருக்கிற அந்த growth ஃபேக்டர், இன்சுலின் லைக் growth ஃபேக்டர்ஸ் பாடியில ஜாஸ்தியா ஆகிறதுனால சில ஸ்கின் ஏரியாஸ்ல போயிட்டு டெபாசிட் ஆகிறதுனால வர எக்ஸ்ட்ரா ஓவர் growth தான் இந்த ஸ்கின் டேக்ஸ். சின்ன சின்னதா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். நம்ம நோண்டுறதுனால, பிச்சு எடுக்கிறதுனால சைஸ் பெருசாகும். அது மட்டும் இல்லாமல் ஓவர் டைமில் நம்ம செயின் போட்டு உரசறதுனாலையும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இதுதான் ஸ்கின் டேக் சிம்பிள் டேர்ம்ஸில். நவ் இன்னொன்று சொன்னல டிபிஎன்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதுவுமே கைண்ட் ஆஃப் சிமிலர். டிபிஎன்னா டெர்மட்டோசிஸ் பாப்புலோசா நைக்ரிகன்ஸ். ஸோ இந்த டிபிஎன்ஸ் அப்படிங்கிற ஒரு குட்டியா நம்மளோட ஃபேஸ்ல ஒரு பிளாக் டாட்டா திடீர்னு பாத்தீங்கன்னா எரப்ட் ஆயிடும். மோஸ்ட்லி பிரெக்னென்ட் விமென்ஸ்க்கு கண்டிப்பா வரும். ஏன்னா திடீர்னு கொடுக்குற ஒரு வெயிட் கெயின், இல்லாட்டி ஒரு ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறாங்க இல்லாட்டி வெயிட் டிக்ரீஸ் ஆகுறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி குட்டியா திடீர்னு வரும். ரொம்ப வந்துட்டு ஓவரா நம்ம வந்துட்டு ஏஹெச்ஏ பிஹெச்ஏ சொல்யூஷன், புதுசா வர சொல்யூஷன்ஸ், பீலிங் சொல்யூஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணிட்டு சன்ஸ்கிரீனே போடாம இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குமே ஸ்கின் ரொம்ப ஓவரா இரிட்டேட் ஆகிறதுனால புதுசா வந்துட்டு டிபிஎன்ஸ் ஃபேஸ்ல கண்டிப்பா வரும். ஸோ இந்த மாதிரி சின்னதா மைன்யூட்டா வர அந்த டிபிஎன்ஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலா உங்க கண்ணுக்கே தெரியாத ஸ்கின் கலர்ல தான் வரும். போக போக பெருசாகிறதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா அந்த கலர் சேஞ்ச் ஆன அந்த டிபிஎன் நம்ம கையை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கிறதுனால பெருசாயிட்டே போகும். ஸோ திஸ் இஸ் அகெயின் டிபிஎன் இன் வெரி ஷார்ட். நவ் கம்மிங் டு த இன்ஃபெக்டிவ் பார்ட். இன்ஃபெக்டிவ் பார்ட் ஃபர்ஸ்ட்ல சொன்னல, அதை பத்தி தான் பேச போறோம். அதாவது பொதுவா நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும் போது கூட சில பேர் ஸ்கின் டேக் இல்லாட்டி அந்த ஸ்கின் டேக் எனக்கு வார்ட் இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்ட் பத்தி தான் பேச போறோம். எவ்ரி ஸ்கின் டேக் இஸ் நாட் வார்ட், எவ்ரி வார்ட் இஸ் நாட் அ ஸ்கின் டேக். ஸோ பொதுவா எல்லாத்தையும் வார்ட்னு தயவு செய்து நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா வார்ட்டுங்கிறது ஒரு ஆளுக்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு ஈஸியா கம்யூனிகபிள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல வார்ட் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த இடத்த திருப்பி நோண்டுறதுனாலையும் டச் பண்றதுனாலையும் இங்க இருந்து இந்த சர்ஃபேஸ்க்கு ஈஸியா வரும். ஏன்னா இந்த ஒரு வார்ட் இஸ் காஸ்ட் பை அ வைரஸ். தட் வைரஸ் நேம் இஸ் கால்ட் HPV, which is human papilloma virus. ஸோ அந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வந்துட்டு மைன்யூட்டா காஸ் பண்ற ஒரு குட்டி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் தான் இந்த வைரல் வார்ட். அது மேஜரா நிறைய காரணங்கள், நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு நம்மளோட பாடியில காஸ் பண்ணும். அதை பத்தி இன்னைக்கு போக வேண்டாம். லேட்டர் இன் another video I'll tell you about that HPV. ஸோ இந்த ஒரு வைரல் வார்ட் கண்டிப்பா நம்மளுக்கு ஸ்கின் டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு நோண்டுறதோ அதுக்கு தனியா வந்துட்டு நம்ம வேற ஒரு ரெமிடிஸ் பண்றதும் பண்ணாம எவ்வளோ ஃபாஸ்டரா நோட்டீஸ் பண்றீங்களோ அதுக்குள்ளார வந்துட்டு உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் காமிங்க. ஸோ எப்படி நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க? இனிஷியலா
ஒரு நம்ம பாம்ஸ் அண்ட் சோல்ஸ்ல ரொம்ப ரொம்ப காமன். காலிஃப்ளவர் ஷேப்ல தான் இனிஷியலா வர ஆரம்பிக்கும். ஒரு பிளாக் கலர்ல இங்க அங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல இருக்கிற சர்ஃபேஸ்ல ஸ்பாட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சர்ஃபேஸ்ல வந்து பெருசா ஆகிறது தான் வார்ட். நான் சொன்னல காமன் இன் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட். ஸோ காமனா வர இந்த வார்ட் இன்னொரு கண்டிஷன் கூடயும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். அதாவது ஆணிக்கால், கான். ஸோ எய்தர் நம்ம கையில வர கான் எப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம்னா, நம்ம ரொம்ப ஹெவி வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணுறோம்னா இந்த இடத்துல உங்களோட ஸ்கின் ஹார்ட் ஆகும், இன்ஃபெக்ட் ஆகிறது கிடையாது. ஸோ ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொஞ்சம் ஹார்டன்டு ஒரு மெட்டீரியலில் உங்களோட ஸ்கின் மாறும். ஸோ அந்த வெயிட் லிஃப்ட் பண்ணால் வர அந்த ஹார்டன் ஸ்கின்னுக்கு என்ன பண்ணணும்னு நான் வீடியோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஃப்ளாட் ஃபுட் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப ஆர்ச் இல்லாத ஃபுட்டுக்கு வெயிட் ஏறிக்கிட்டே போறீங்கன்னா காலில் சில ஏரியாஸில் உங்களோட ஸ்கின் ஹார்ட் ஆகும். அது பேர் தான் கான்ஃபுட். ஸோ கான்ஃபுட்டுமே வார்ட் கிடையாது, வார்ட்டுமே கான்ஃபுட் கிடையாது. இதுலேயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி 10-15 ஐட்டம்ஸ் இருக்கு, ஒரே மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கிறதும் ஃபீல் ஆகிறதுக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் உங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் பாதையில் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. கம்மிங் டு ட்ரீட்மெண்ட், அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்பர் 1, உங்களோட ஸ்கின் டேக் வருது அப்படின்னா உங்களோட செயின் அந்த மாதிரி ரொம்ப ரஃப்பான செயின்ஸ் எல்லாம் வந்துட்டு போடாம கொஞ்சம் ஸ்மூதர் சர்ஃபேஸ் இருக்கிற செயின்ஸ், பிடுங்கி இழுக்காத செயின்ஸ் எல்லாம் வந்துட்டு போடுங்க. நம்பர் 2, ஸ்கின் டேக் வந்துட்டாலே நம்ம ஊர் சைடில் சொல்றது முடி சுத்தி போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் தயவு செய்து போடாதீங்க. அது ஒரு அந்த காலத்து ப்ராக்டிஸாக கண்டிப்பாக இருக்கலாம். பிகாஸ் அந்த முடி சுத்தி போடும் போது உங்களோட பிளட் சப்ளை கட்டி ஆயிட்டு அதுவே தானா கீழே விழுந்துரும். பட் ப்ளீஸ் டு நாட் ஃபாலோ தோஸ். ஏன்னா அந்த மாதிரி முடி சுத்தி போடுறேன்னு சொல்லிட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்கிற மருவை நல்ல பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட் இன்ஃபெக்ஷனா ஆக்கிட்டு வரவங்கள நாங்க அடிக்கடி பார்க்குறோம். ஸோ தயவு செய்து டு நாட் வேஸ்ட் யோர் பிசிக்கல் அண்ட் மென்டல் எஃபர்ட் towards that. So DPNs வந்துடுச்சு, டார்க் ஸ்பாட் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கு மேல நம்ம பிக்மெண்டேஷன் ரிடக்ஷன் கிரீம்ஸை போட்டுட்டு கண்டிப்பா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 100% DPNs அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதுன்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாததுனால தான் இது இன்னும் ஜாஸ்தியாகும். கண்டிப்பா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. வார்ட் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு அதுல பூண்டு தேய்க்கிறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கற்பூரம் வச்சு அதை எரிச்சு விடுவாங்க. தயவு செய்து அப்படிலாம் பண்ணாதீங்க. ரேண்டமா எதையோ ஒன்று ட்ரீட் பண்ண போயிட்டு தயவு செய்து பர்ன்ஸ் வாங்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க. ஸோ இப்போ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்த்தாச்சு. வாட் இஸ் தி ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல் தீஸ் கேட்டகரிஸ் ஆஃப் மரூஸ்? நம்பர் 1, ஸ்கின் டேக். ஸ்கின் டேக்குக்கு கெமிக்கல் இல்லாட்டி மேல கிரீம் தடவி பிரோஜனமே கிடையாது. உங்களுக்கு பிசிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் தான் அதுக்கு ஹெல்ப்ஃபுல். ஸோ அதனால உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு அதுக்கு பிசிக்கல் எக்ஸிஷன் பண்ணணும். எய்தர் லேசர் வச்சு பண்ணுவாங்க, இல்லாட்டி பிசிக்கலாவே மேனுவலாவே எடுத்து விடுவாங்க. நம்பர் 2, டிபிஎன்ஸ்க்கும் அதே தான். நோ கிரீம்ஸ் வில் ஒர்க், ஒன்லி தீஸ் எக்ஸிஷன்ஸ் வில் ஒர்க். நம்பர் 3, வார்ட். வார்ட்டுக்கு அது சிவியாரிட்டி சைஸுக்கு ஏத்த மாதிரி நிறைய தெரப்பீஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் போடோஃபிலின், போடோ வார்ட் எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் அண்டர் அ டெர்மட்டாலஜிக்கல் கைடன்ஸ். ஏன்னா அதுக்கு உங்களோட ஸ்கின்னை எரிச்சு விடுறதுக்கு தன்மை ஜாஸ்தியா இருக்கு. நம்பர் 2, அந்த ஸ்கின்ல இருக்கிற அந்த வாட்டை எடுக்கிறதுக்கு கிரையோதெரப்பி, கிரையோகன், கிரையோபென் அப்படின்னு சொல்லிட்டு லிக்விட் நைட்ரஜன் வச்சு உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் எடுத்து விடுவாங்க. அப்படி இல்லைன்னா லேசர் இல்லாட்டி பிசிக்கல் எக்ஸிஷன் பண்ணி விடுவாங்க. இந்த மாதிரி லேசர், பிசிக்கல் இல்லாட்டி கிரையோ எக்ஸிஷன் பண்றச்ச ஒரு ரேண்டமா போயிட்டு நீங்க ஒரு பார்லர்ல வந்துட்டு சீக்கிரமா ஃபாஸ்டா சீப்பா பண்றாங்கன்னு சொல்லிட்டு பண்ணாம ஒரு டெர்மட்டாலஜிக்கல் கைடன்ஸ்ல எதுக்கு பண்ணணும் அப்படின்னா உங்களோட அந்த ஸ்கின்னை ஃபாஸ்டராகவும் பெட்டராகவும் காம்ப்ளிகேஷன் இல்லாம ஹீல் ஆகிறதுக்கு வேற யாராலையும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியாது. அண்ட் வெரி வெரி லாஸ்டா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. காமனான அந்த கார்ன் ஃபுட்டுக்கு கார்ன் கேப்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். பட் கார்ன் கேப்ஸ் போட்டுட்டு யார் யாருக்கெல்லாம் அந்த இடத்துல இன்னும் ஜாஸ்தியா வலியும் இன்ஃபெக்ஷனும் ஆனிச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கார்னுக்கு ஒரு மேஜர் சேஞ்சஸ் தட் யூ ஹாவ் டு டூ இஸ் wearing MCR, microcellulose rubber chappal at home. ஏன்னா ரொம்ப வந்துட்டு ஃப்ரிக்ஷனால தான்
உங்களோட கான்ஸ் ஃபாஸ்டராகவும் ஈஸியாகவும் வந்துட்டு வருது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃப்ரிக்ஷனை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுங்க. யூரியா பேஸ்ட் ஃபுட் க்ரீம்ஸை வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. ரொம்ப பெருசா நடக்க முடியாம வலிக்குது அப்படின்னா அதை வந்து ஸ்க்ரேப் பண்ணி எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வைட் வெரைட்டி ஆஃப் ஸ்கின் லீஷன்ஸ் இருக்கிற இந்த சமயத்துல கன்ஃபியூஸ் ஆகாம ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களோட டவுட்ஸ், உங்களோட queries-அ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க வித் your friends who are suffering with similar kind of issues. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஜ்க்கு. பாய்.